சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருக்கிற இந்த ஒரு ஒரு கலக்கமான சூழ்நிலையில நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்னன்றதை நான் சொல்றேன். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 3 விஷயத்தை செஞ்சாங்க. நங்கூரங்களை அறுத்து விட்டு, அவங்க நங்கூரத்தை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துக்கிறாங்க டிராவல் பண்ண முடியாம. இப்ப என்ன பண்றாங்கன்னா நங்கூரங்களை அறுத்து விட்டு, நங்கூரங்கள் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா நம்முடைய நம்பிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்க நம்பிட்டு இருக்கிற உங்களுக்குன்னு இருக்கிற சில நம்பிக்கைகள், இவைகளை எல்லாம் அறுத்து விட வேண்டும். இதெல்லாம் வரும், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் செய்யும், நீங்களா மாம்சீகமா நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை விட்டு விட்டு, சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு, சுக்கான்கள் என்றால் கப்பலை திருப்புகிற அந்த அந்த ஸ்டியரிங், அதை என்ன செய்வாங்கன்னா அதை இழுத்து சுருட்டி கட்டி வச்சிருவாங்க, ஏன்னா அது திரும்பக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் ஒரு மன இறுக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது ஒரு சில விஷயங்களில் பிடிவாதமாக நான் செஞ்சுட்டேன், நான் எடுத்த முடிவு தான், அதனால ஆபத்துகள் வருகிறது, ஆனாலும் மாற முடியாத ஒரு இருதய கடினம். இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சுக்கான்களின் கட்டுகளை தளர விட வேண்டும் என்று இந்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த சுக்கான்களுடைய கட்டுகளை நீங்கள் தளர விட்டு அந்த மன இறுக்கத்திலிருந்து வெளியே வந்து ஒன்று செய்யுங்க, நான் செய்தது தவறு தான், ஆனாலும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு அடையாளமாய் அவர்கள் அடுத்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பெரும்பாகையை காற்று முகமாய் விரித்து, பெரும்பாகை எதற்கு அடையாளமாய் இருக்கிறதுனா சரண்டர் யோர் செல்ஃப். ஆவியானவர் காற்று முகமாய் அதை விரித்து ஆவியானவருக்கு முன்பதாக சரண்டர் ஆகி, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய பிரயாணம் அல்ல, நீங்க விரும்புகிற திசையில் என்னை கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபுல்லா சரண்டர் ஆகின்னு சொன்னா நிச்சயமாய் கிரேத்தா அந்த தீவிற்கு போகும்படி எடுத்த தவறான முடிவுகள், மாம்சீக முடிவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றி அவர் கொண்டு போகிற இடம் என்ன என்று சொன்னால் மெலித்தா. அந்த மெலித்தா அந்த கரையிலே அவர்கள் போய் சேர்ந்தார்கள். மெலித்தா என்று சொன்னால் அன்யூஷுவல் கைண்ட்னஸ். அங்கிருந்த ஜனங்கள் இவர்களை வரவேற்று, இவர்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து, இவர்களை உபசரித்து மிகவும் அன்பாய் அவர்களை நடத்தினார்கள். 3 மாதம் அவங்க தங்கியிருந்தாங்களாம். தங்கியிருந்து இளைப்பாரி அதற்கு பின்பதாக அவர்கள் புறப்பட்டு